மாநிலத்திலே அவன் எப்பொழுதுமே கன்னட வெறி பிடித்த அயோக்கிய கூட்டம். அவன் சொல்றான், நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் கர்நாடகாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி. இதை பார்க்கின்ற போது நம்முடைய முதல்வருக்கு ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடகா சென்றால் எங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்று அங்க இருக்கின்ற கன்னட அமைப்புகள் சொல்கிறது. எவ்வளவு நெஞ்சறுத்தம் இருக்கு நண்பர்களே. இந்த மேகதாது அணை என்றால் காவேரியை மட்டும் தடுப்பதல்ல, மலைகள் 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள், பல லட்சம் ஏக்கர் மலைகள் அழிக்கப்படும். மேகதாது அணை என்றால் சம பூமியிலே கட்டுவதல்ல, மலைகள் பாதிக்கப்படும், விலங்குகள் சிங்கம், புலி, யானை, கரடி, கொக்கு, குரா, புறா எல்லாமே பாதிக்கப்படும். இது மலைகள் மட்டுமல்ல, விலங்குகளும் பாதிக்கப்படும். இதையெல்லாம் கருத்திலே கொண்டு மத்திய அரசு உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மானமுள்ள இந்துவாக, மானமுள்ள தமிழனாக இங்கே குழுமி இருக்கும் ஒட்டுமொத்த இந்திய இயக்க தலைவர்களின் சார்பிலும் கேட்டுக்கொள்வதிலே, ஏன்னா நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு தகவல் சொல்லுவோம். கடந்த தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருந்த அரசுகள் எல்லாம் தமிழன் அல்ல, இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறாரே அவர் ஒரு பச்சை தமிழர். ஏனென்றால் முதல்வர் ஆவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக உலகமெல்லாம் விலகி இருக்கின்ற தமிழர்களை ஒற்றுமைப்படுத்துவதும், தமிழுக்கு என்று ஒரு மொழிக்கு என்று ஒரு கடவுள், தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் கோயிலே சென்று தரிசனம் செய்தவர் இப்பொழுது இருக்கின்ற முதல்வர் அவர்கள். ஆதலால் அவர் தமிழை சார்ந்திருப்பவர், தமிழ் மண்ணை சார்ந்திருப்பவர். அவருக்கு தெரியும், இந்த காவேரி நிறுத்தப்பட்டால் தமிழகத்திலே டெல்டா மட்டும் இல்லைங்க, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், இத்தனை மாவட்டங்கள் நீர் இல்லாமல் நாமெல்லாம் சாப்பாட்டுக்கே ரொம்ப சிரமமாயிரும். அது மட்டுமல்ல, ஒரு 15-20 மாவட்டங்களுக்கு குடிநீர் அதுவும் பாதிக்கப்படும். அந்த கர்நாடகாரர் எதையும் கேட்க மாட்டேங்கிறான். காவேரி மேலாண்மை வாரியம் சொல்கிறது, இது உங்களுக்கு 40 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா அவன் கேட்க மாட்டான். ஏனென்றால் அவனெல்லாம் மொழி பிரித்தவன், அதெல்லாம் அவன் கேட்க மாட்டான். நாங்கள் சொல்வது, தமிழகத்தில் இருந்து நெய்வேலியில் இருந்து கரண்ட் கொடுக்குறீங்களா, அதை நிறுத்திடுங்கிற. தமிழகத்திலே நாம் உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தை நிறுத்தினா கர்நாடகாவில் ஒருத்த வீட்டுல ஓட லைட் எரியாது. அதை செய்ய, அதை தமிழக அரசு செய்ய வேண்டும். ஏன்னா அவன் நமக்கு குடிக்கவே தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனால் நீ எங்களுக்கு தண்ணி கொடுக்கலன்னா மழை காலத்துல திறந்து விடுறது. ஏன்னா அந்த மழை சாவிட்டணும். காவேரி கரை கொண்டு ஓடுகின்ற போது அவன் நிறுத்தலினால அவன் டேம் எல்லாம் முடிஞ்சு போயிடும், 5 டேம் முடிஞ்சு போயிடும். அதை திறந்து விட்டு தமிழர்களை தண்ணியில மிதக்க வைத்து சாவ வைக்கலான்னு பார்க்கலாம். அதனால இந்த கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் மத்திய அரசு. தமிழக அரசு அதை, இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கூட்டணியில இருக்கிறது காங்கிரஸோடு. அதனால் அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து மேகதாது அணை வந்தால் தமிழகத்தினுடைய டெல்டாவில் உள்ள தமிழர்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட இல்லாம உணவுக்கு நாமெல்லாம் சாப்பாட்டுக்கு பஞ்சமாயிரு. அதனால இதை மத்திய அரசும் மாநில அரசும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழர்களுடைய உரிமை போராட்டத்தை நீங்கள் ரொம்ப கொச்சைப்படுத்தினால் தமிழன் சும்மா அமைதியா இருப்பான். அப்புறம் தமிழன் நீ மேகதாது அணை கட்டல, நீ எந்த அணையும் கட்ட முடியாது, மொத்த தமிழன் அங்க வந்து பிரச்சனை பண்ணிடுவான். அப்படி என்று சொல்லி தலைவர்கள் பேசுவதற்கு நேரமும் காலமும் இந்த அருமையான ஒரு வாய்ப்பினை வழங்கிய சென்னை மாநகர காவல் ஆணையர் அவர்களுக்கும், உளவுத்துறை நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.